ஏய் தையல், என்ன இது? விடிஞ்சதும் அந்த ஜோசிக்காரங்க வரப்போறான்னு சொன்ன, உண்மையெல்லாம் சொல்ல போறான்னு சொன்ன, அதுவும் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்ல போறான்னு சொன்ன. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னாச்சு? ஆளையே காணோம். அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ, ஆனா நிச்சயமா வருவாரு. வராமலாம் போக மாட்டாரு. சாமி மேல சத்தியம் பண்ணிருக்காரு. அவர் வந்துதான் ஆகணும். ஆனா வர மாதிரியே தெரியலையே. சீதா, என்ன இதெல்லாம்? ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துல எதுக்காக இப்படி கலவரத்தை பண்ற? எதுக்காக இன்னைக்குன்னு பார்த்து எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்றாரு? அப்படின்னா நீ அவரை மிரட்டி இருக்க, அப்படித்தானே? மிரட்டுறது கெடுக்கிறதெல்லாம் என்னோட வேலை இல்ல. நான் ஒன்னும் மகாலட்சுமி கிடையாது. நீங்க தான் அத்தனை வேலையுமே செஞ்சிருக்கீங்க. அந்த ஜோசியருக்கு ஃபாரின் சரக்கும் கட்டுக்கட்டா பணமும் கொடுத்து ராம்பாஸோட உயிருக்கு கண்டம் இருக்குன்னு போய் சொல்ல வச்சது நீங்க தானே? என்னது? நானா? என்ன பேசுற? நான்லாம் அப்படி ஒண்ணும் சொல்லல. நீங்க எவ்வளவுதான் நடிச்சாலும் இதத்தான் ஜோசியர் வந்து அவங்க வாயால சொல்ல போறாங்க. அவரு வாயில இருந்தே உண்மைய வர வைக்கிறதுக்காக தான் நான் முத்தாரம்மா மாதிரி வேஷம் போட்டு அவர்கிட்ட இருந்து உண்மைய சொல்ல சொல்லி கேட்டேன். அப்படின்னா நேத்து நைட்டு ஜோசியரை பார்த்துட்டு தான் லேட்டா வந்திருக்கீங்க. மாமா, உங்ககிட்ட நான் போய் சொன்னதுக்கு சாரி மாமா. நல்லா விசாரிங்க, இன்னும் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான்னு தெரியும். ஏ சுபாஷ் அண்ணே, எங்கடா காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு போனே? அது அண்ணே ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன். அர்ச்சனா கொஞ்சம் வாயேன். மகா நீ வா. வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. வா வா வா, கதவு சார் வா. என்னாச்சுங்க? மகா, அந்த கன்ல புல்லட் இருந்துச்சா? லோடட் கன்னு சொல்லி தானே கொடுத்தேன். ஏன் என்னாச்சு? ஐயோ, நீ ஏன் இப்படி பண்ண? எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. என்னது சுபாஷ், என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? அங்க என்னதான் நடந்துச்சு? அந்த ஜோசியக்காரனை மிரட்டி பார்த்தேன். அவன் மசியவே இல்ல. சும்மாதான் அவன் பக்கமா கன்னை திருப்பி வச்சிருந்தேன். அப்போ அவன் அசிஸ்டன்ட் திடீர்னு வந்து என் கையை பிடிச்சி இழுத்து கத்துனான். பயத்துல என்ன அறியாம ட்ரிகர் அழிச்சிட்டு. சுட்டுட்டீங்களா? அவன் செத்துட்டான். ஐயோ, இத நான் உனக்காக தானே செஞ்சேன். நீதான் எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்தணும். என்ன பழிய எம்எல்ஏ தூக்கி போடுறீங்க? நான் உங்களை மிரட்டு தானே சொன்னேன், கொல்லவா சொன்னேன்? நான் இது உங்களுக்காக தானே செஞ்சேன். அப்போ நீங்க தானே என்ன இதுல இருந்து காப்பாத்தணும். எதையாவது பண்ணி என்ன எப்படியாவது காப்பாத்து மகா, ப்ளீஸ். எப்படியாவது சீதா கொன்னதா பிளேட்டை மாத்தி போட்டுரு. எதையாவது பண்ணி என்ன காப்பாத்து மகா. பாஸ், எதுக்காக நீங்க போலீஸோட வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. நாங்க ஜோசியர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் என்னடா? ஜோசியர் வரமாட்டாருப்பா. ஏண்டா வரமாட்டாரு? அவர் செத்துட்டாரு மாமா. ஏய், ஐயோ, கொலை பண்ணிட்டாங்க. அடிப்பாவி, ஜோசியரை சும்மா மிரட்டினேன்னு தான் சொன்னேன். அப்ப அடிச்சு கொன்னுட்டியா? ஐயோ, நான் கொல்லல. நான் சும்மா முத்தாரம்மா வேஷம் போட்டுட்டு போய் மிரட்டினேன். அம்புட்டுதான். அடி பாவி, வாயும் வயிறுமா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? ஆம்பளை கொலை செஞ்சாலே அக்கிரமம். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு கொலை செய்வியா? ஐயோ,
பார்க்க அப்பாவை மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்கா பாருங்க. ராம், எதுக்குடா லேட் பண்ற? முதல்ல சீதாவை அரெஸ்ட் பண்ணு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. பாஸ் பாஸ் வேண்டாம் பாஸ். முத்தரம்மா மேல சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல பாஸ். ப்ளீஸ் பாஸ், வேணாம் பாஸ். ஐயோ ஐயோ ராம், நான் எதுவும் பண்ணல ராம். சொன்ன கேளுடா, நான் எதுவும் பண்ணலடா. டேய், நான் உன் சித்தப்படா, சொன்ன கேளுடா ராம். ஐயோ அண்ணா, அப்பா, அண்ணா எனக்கு அப்பா, என்னங்க என்னம்மா? ஏய் ராம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் என் தம்பிடா, உன் சித்தப்பா. எதுக்காகடா அரெஸ்ட் பண்ண? இத பாரு, அந்த ஜோசியருக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்குப்பா. அந்த ஜோசியர் வீட்ல சிசிடிவி கேமரா இருக்குப்பா. அது கூட தெரியாம சித்தப்பா அந்த ஜோசியரை ஷூட் பண்ணியிருக்காரு. ஐயோ கையும் களவுமா வீடியோ ஆதாரத்தோட சிக்கியிருக்காருப்பா. சித்தப்பா தான் கொலை பண்ணியிருக்காரு. நிஜமாவா பாஸ்? நிஜமாதான். அதே சிசிடிவி கேமரால தான் நீ அம்மன் வேஷம் போட்டு ஜோசியரை மிரட்டினது, மீரா சாம்பிராணி பொடி போட்டு மைக்ல பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாஸ், நம்பவே முடியலையே. அதே ஃபுட்டேஜ்ல தான் இவங்க அவரை பொய் சொல்ல வச்சது, அதை அவர் ஒத்துக்கிட்டதும் பதிவாயிருக்கு. நானா? ஆஹா, நீயா? எல்லா ஃப்ராடு தினமும் பண்ணது நீயா? சொந்த வீட்டுக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க? ஏன் மகா? சேது, இதுல ஏதோ தப்பு இருக்கு சேது. யாரோ ஏதோ கிராபிக்ஸ் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ விஷயத்தையும் கிராபிக்ஸ் பண்ணணும்னா 6 மாசம் ஆகும் சித்தி. இது நேத்து நடந்த விஷயம். அதுக்குள்ள கிராபிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீதான் துரோகியா மகா? நான் இல்ல சேது. ஆமாண்ணே, அவதான் துரோகி. ஜோசியரை மிரட்ட சொல்லி அவதான் துப்பாக்கி என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா. இவளாலதான் நான் அந்த கொலையே பண்ணேன். அது கொலை கூட இல்ல, ஆக்சிடென்ட். ஏய் துரோகி, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? சை, வெளியே போடா. ராம், எடுத்துட்டு போக சொல்றா. அண்ணே, மகா, என்ன மகா, காப்பாத்து மகா. மகா, எனக்கு நீ தரேன்னு சொன்ன அந்த 25% ஷேர் கூட வேண்டாம். வேண்டவே வேண்டாம். எனக்கு என் புருஷன் வேணும். என் பொண்ணுங்களுக்கு அப்பா வேணும். அவர் இங்க இருந்தா மட்டும் போதும். தயவு செஞ்சு அவரை விட்டுற சொல்லு மகா. ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் மகா. எதுக்குங்க இந்த கொலவெறி? அப்படி என்ன பாவம் பண்ணனா? எதுக்கு இவ்ளோ பித்தலாட்டம் பண்றீங்க? நான் ஒன்னும் ராம் பாஸ லவ் பண்ணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரலையே.
அவங்க ஆக்சிடென்ட்டா என் கழுத்துல தாலி கட்டினாங்க. அதனால அவங்க கூட வர வேண்டியதா போயிடுச்சு. அத தவிர நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் வாய் வயிறுமா இருக்கேன். என் வீட்டுக்காரரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் அவங்கள பிரியணும், இல்லனா பாஸோட உயிருக்கு ஆபத்துன்னு ஈவிரக்கமே இல்லாம ஒரு நாடகத்தை போட்டியலே. ஏங்க நீங்க பொம்பளை தானா? உங்க மனசுல மனுஷத்தன்மையே இல்லாம போயிடுச்சா? சொல்லுங்க பாஸ். போதும். இவங்களோட ஆசை என்ன? நான் இந்த வீட்ல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? போறேன். என்ன, எனக்கு என் குழந்தை முக்கியம். இந்த வீட்ல இருந்தேன்னா இவங்க என் வயித்துல இருந்து குழந்தைய கிழிச்சு எடுத்து வீசினாலும் வீசிடுவாங்க. இவங்கள மாதிரி ஒரு ராட்சசிய நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா என்னால என் குழந்தைய நல்லபடியா பெத்துக்கவே முடியாது. நான் போறேன். சீதா இல்ல, ஏன் சித்தி எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த உலகத்துல என் உசுரை விட மேலா நான் நம்பினது உங்களை தான். அது உங்களை மட்டும்தான். என் சித்திய தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு இருந்தேன். அந்த பாசத்தை அடிச்சு சுக்கு நூறா உடைச்சிட்டீங்களே. நிஜமாவே இது நீங்க தானா சித்தி? என்னோட வைஃப் செத்தா பரவாயில்ல, என்னோட குழந்தை செத்தா பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது சித்தி. சீதா என்னோட வைஃப் மட்டும் இல்ல, என்னோட உயிரே அவதான். அவ இல்லாத வீட்ல எனக்கு எதுவுமே தேவையில்லை. நானும் அவ கூடவே போறேன். இந்த வீட்டையும் சொத்தையும் நீங்களே அனுபவிச்சுக்கோங்க. வா சீதா. மகா, எனக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? உன்னை நம்பி உனக்காக வேலை செஞ்சு இப்ப என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவரை நீ மீட்டு கொடுக்க போறியா இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் யோசிக்காம முட்டாள்தனமா பண்ண பாவத்துக்காக அவரை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டல்ல. அவரை நான் பாத்துக்கிறேன். ஆனா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். சத்தியமா மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்ல நான் இருக்கவும் மாட்டேன். விட்டா நீ என் பிள்ளைங்களை பிரிச்சு எங்கேயாவது அனுப்பிடுவ. போதும் போதும். ஏ பிரியா, கிளம்பு. சத்யாவுக்கும் போன் பண்ணி பாட்டி வீட்டுக்கு வர சொல்லிடு. இனிமே அதுதான் நம்ம வீடு. வா வா. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அண்ணின்னு கூப்பிடவே அசிங்கமா இருக்கு. மீனாட்சி அண்ணி இறந்ததும் வீடே இடிஞ்சு போயிருந்தது. அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க. அடடா, நம்ம வீட்டை துக்கத்துல இருந்து காப்பாத்த தெய்வம் மாதிரி நீங்க வந்தீங்கன்னு நான் நினைச்சேன். உங்களை போய் நான் தெய்வம்னு நினைச்சனே. யாருங்க நீங்க? முழுக்க முழுக்க ஈகோ, தற்பெருமை, ஆணவம். என்ன பொம்பளை நீங்க? எங்க அண்ணன் கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக நான் எவ்வளவு எல்லாம் பொறுத்து போனேன். உங்களுக்கு சத்தியனை பிடிக்காத ஒரே காரணத்துக்காக என் வாழ்க்கைய எவ்வளவு எல்லாம் சீரழிச்சீங்க. சீதா மட்டும் வரலனா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன். சத்தியமா சொல்றேன், இனி என்னோட வாழ்க்கையில உங்க முகத்திலே நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க மனுஷியே இல்ல, ராட்சசி. இனி ஒரு நாளும் உங்களை நான் பாத்திர கூடாதுன்னு அந்த சாமியை நான் வேண்டிக்கிறேன். வரேன். அண்ணா, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எதையாச்சும் நம்புங்க. ஆனா உங்க கண்ணையே குத்தி அவங்க குருடாக்கிட்டாங்க. இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. நான் வரேன். எப்படி மகா என் கூட பிறந்த?
என் பாசத்துக்கு நீ கொடுத்த பரிசு என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்ச. ராம கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக என் பொண்ண அழகில்லைன்னு அசிங்கப்படுத்தின. அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. நீ கொண்டு போட்ட என் பொண்ணுக்காக ஒரு துளி கண்ணீராவது விட்டுருப்பியா? சொல்லு மகா. நீ விஷம் மரம் மகா. ஓ பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. எனக்கு அது வேணும். நான் வரேன் வர மகா. ஐயா, நான் காசுக்காக இங்க வேலை பார்க்கல. வேலை பார்த்தா எங்க வேணாலும் சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்த குடும்பத்தை என்னோட குடும்பமா நினைச்சுதான் நான் இங்க வேலை பார்த்தேன். இப்ப இந்த குடும்பமே இல்லைங்க ஐயா. ஒரு பேய் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. நான் வரேன் ஐயா. நொறுக்கிட்டியடி, எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டியடி. எல்லாத்தையும் பாக்குறப்போ எனக்கு அப்படியே கோவம் வருது. உன்னை கழுத்தை நடிச்சு கொல்லணும் போல கோவம் வருது. நான் அப்படியே கொன்னு போட்டுடணும்னு ஆத்திரமா வருது. ஆனா அத என்னால செய்ய முடியல. ஏன் தெரியுமா? பாதி தப்பு உன்னோடதுனா மீதி தப்பெல்லாம் என்னோடதுன்னு ஆயிடுச்சு. எவ்வளவோ பேர் சொன்னப்ப கூட துளி கூட உன் மேல சந்தேகப்படாம இருந்தே பாத்தியா? அந்த முட்டாள்தனத்துக்கு நான் தானே பொறுப்பு. நான் உன்னை மன்னிச்சு உயிரோடலாம் விடல. என்ன நினைச்சு அசிங்கப்பட்டு உன்னை உயிரோட விடுற. பாரு, ஒன்ன மன்னிச்சிடலாம். ஆனா துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. இனி ஒரு நாளும் உன்னை என் வைஃபா நினைச்சு பார்க்கவே முடியாது மகா. இந்த வீட்டுல நீ இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் என் கூட இருக்க முடியாது. இனிமே மேக்சிமம் கண்ணுல படாம இருந்துக்கோ. சேது, சேது அண்ணே, எல்லாரும் போயிட்டீங்களா? என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட அகம்பாவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிக்க கூட யாருமே இல்லாம போயிட்டீங்களே. இவ்வளவு செஞ்சிருக்கேன். எனக்கு தண்டனை வேண்டாமா? ஆமா, எனக்கு தண்டனை வேணும். நானே எனக்கு தண்டனை கொடுப்பேன். ஒரே ஒரு தண்டனை தான். அது மரண தண்டனை. மன்னிச்சிருங்க எல்லாரும். என்னோட துரோகத்துக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். எல்லாரும் ஒன்னா இதே வீட்ல இருந்துக்கோங்க. குட் பை.
இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் தோட்டாவெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். சீதா, இப்ப கூட நீ என் மேல அக்கறையா இருக்க. என்ன நீதான் மன்னிக்கணும். என்னை மன்னிச்சிரு. ஐயோ, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மாமா கிட்ட. மாமா, நீங்க வாங்க. போங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. இனி எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த அதிகாரம், பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த வீட்ல இனிமே நான் ஒரு வேலைக்காரியா எல்லார் மேலயும் நிஜமான பாசத்தை காட்டிக்கிட்டு இருப்பேன். மன்னிச்சிருங்க சேது, மன்னிச்சிருங்க. எழுந்துரு. பாரு, தப்பா உணர்ந்துட்டல, அது போதும். ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எங்க 2 பேரும் ஜோடியா நில்லுங்க, ஒரு போட்டோ எடுக்கலாம். அட நில்லுங்க பெரியப்பா.